அப்போலேருந்து அவர் என்ன பண்ணுவார்னா, கோபம் வந்தா பிரதட்சணம் போயிடுவார், திரும்பி வரதுக்குள்ள கோபம். அதானது அது எதுக்கு சொல்றேன்னா, அந்த குரு இருக்காரு, கொஸ்டினையே திருத்தி விடுவார். ஆன்சர் இல்லை, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கணும்னே தெரியாது. அது எது கேட்கணுமோ அந்த கொஸ்டின், அந்த மொமெண்ட்ல கொஸ்டின் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட். நீங்க கேட்க போற கொஸ்டின்ல அங்க போய் கேட்கறது வேற ஏதோ கேட்டு விடுவேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வேணும், அந்த கொஸ்டின் தான் வேணும். அந்த கொஸ்டின்லயே ஆன்சரும் இருக்கு. அவர் ஆன்சரும் கொடுக்கல, பிரதட்சணம் போட்டுமா போயிட்டு வாங்க. அந்த மாதிரி இவர் ஆத்ம விசாரம் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பதிலே கொடுக்கல, பேசாம இருந்துருத்து. எல்லாத்துலேயுமே அந்த ஒரு ப்ரோசஸ் இருந்தது. பகவான் கூட இருந்த அடியார்கள்லாம் சொல்லுவா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மகர்ஷி கிட்ட கேட்பாவா. இங்கேருந்து இப்போ திருவண்ணாமலையிலேருந்து யாரோ சென்னை போகணும் அப்படின்னு கேட்குறாருன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஞானிங்கிறது ஒரு வியக்தி இல்லை, அது ஒரு பிரின்சிபிள். அது கொஞ்ச நாள் பழக பழக நமக்கு தெரியும், அது ஒரு ஆளே இல்லை அப்படின்னு தெரியும். அது பார்க்கறதுக்கு ஆளு மாதிரி இருக்கே தவிர பழக பழக அது ஒரு பெக்யூலியர் ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரு பர்சன் இல்லை அது. அந்த மாதிரி அதனாலதான் அந்த மாதிரி இருக்கிறவாள்கிட்ட இருந்தா தான் அது தெரியுமே தவிர எவ்வளவுதான் சொன்னாலும் புரியாது நமக்கு. அவர் கை காலோட தானே இருக்கார், நம்மள மாதிரி தானே இருக்கார்லாம் தெரியும். பக்கத்தில் இருக்க தெரியும் ஏதோ காரியமா ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு ஸ்பெஷலா என்னவோ மாத்தம் இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு நியூ லாங்குவேஜே டெவலப் ஆகும். சாதாரணமான லாங்குவேஜே இல்லை, ஒரு புது லாங்குவேஜே டெவலப் ஆகும். இவ போய் சென்னை போகட்டுமா, பகவானை அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் காட்டணும், போகட்டுமா அப்படின்னு கேட்டால் எழுதி கொடுத்துடுவான். பொதுவாக எழுதி கொடுத்தா என்ன பண்ணணும்னா, அதை அழகாக பூரா படிச்சுட்டு என்ன படிச்சுட்டு ஒரு சமயம் அப்படின்னு கீழே அப்படி வச்சிடும். இவ பக்கத்தில் இருக்கிறவாள் தெரியும், பேசாமல் உட்காருவான். ஒரு நாள் 2 நாள் பதிலே இருக்காது. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் மெதுவாக அப்படி எடுத்துட்டு போயிட்டு வாங்கோ சொல்லாது, கொடுக்கும். தட் மீன்ஸ் அந்த கேப் தேவைப்பட்டது. நவ் யூ கேன் கோ. சில சமயம் அதை எடுத்து பார்த்துட்டு படிச்சுட்டு அப்படியே கீழே போட்டுடும், போக வேண்டான்னு அர்த்தம். இது ஒரு புது டைரக்ட் ஆன்சரே வராது. அப்படின்னு போட்டு கொடுத்தனா அது கையில் விழுந்துடும். அப்படின்னு போக வேண்டாம். இல்லைன்னா என்ன பண்ணும், படிச்சுட்டு போகாதே சொல்லாதான், சென்னையில் உங்களை யாரை அழைச்சின்னு போவா, எங்க இருப்பீள் அப்படின்னா பூர்ண அனுகிரகம், இப்பவே கிளம்பலாம். அந்த ஈகோலெஸ் பீயிங் கிட்ட கனெக்டட் ஆகிறதுங்கிறது ஒரு புது மெத்தட், அது ப்ரோசஸ். இவர் எப்படி ஆத்ம விசாரம் பண்றது கேட்டார், பகவான் பதிலே கொடுக்கல. நான் யார் அப்படின்னு கேட்கணும், ஒன்றும் வரமாட்டேங்கிறது, நான்கிறது ஒன்றும் தெரியலையே, பேசாம இருந்து. நான் யார் விசாரம் ஆத்மாவை விசாரம் பண்ணல, அகங்காரத்தை தான் கேட்கிறோம். நான் அப்படின்னு கிளம்புறது எது அப்படின்னு ஆடி பார்த்தால், இந்த உதிக்கிறது எங்க உதிக்கிறதோ அங்க மறைஞ்சு போயிடும். அங்க இன்னொன்னு தான் தானாக பிரகாசிக்கிறது, நித்திய சித்தமான பூர்ண வஸ்து. அந்த நான்கிறது எங்க உதிக்கிறதுன்னு எப்படி விசாரம் பண்றதுன்னா பதில் கொடுக்கல. இவர் அப்புறம் என்ன பண்ணார், கேள்வியை விட்டுட்டார். போய் அவர் பாட்டுக்கு சமையல் கட்டில் போய் வேலை ஆரம்பிச்சுட்டார். அவர் சமையல் கட்டில் வேலை பண்றார். கிச்சன்ல போய் வேலை பண்ணிட்டு இருக்கிறவர் ஏதோ இன்னொருத்தருக்கு கூட போய் ஏதோ சண்டை ஆயிடுது. அவர் இவரை கத்த, இவர் அவரை கத்த. என்ன தெரியாதுடா உனக்கு, நான் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஒருத்தன். இவர் இருக்காரு, என்னை பற்றி நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, என்ன சும்மா நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்னு இவர் இப்படி சொன்ன உடனே பக்கத்துல பார்த்தா மகர்ஷி பகவான் நிக்கிறதுங்க. மகர்ஷி நிற்க ஒரே வெக்கமா போயிடுது. ஐயோ, அவர் வச்சு நான் இப்படி எல்லாம் பேசி விட்டேனே அப்படின்னு வெக்கம். பகவான் சொல்லித்து, வெக்கப்படாதேப்பா, நீ நான் யார் விசாரம் எப்படி பண்றது கேட்டியே, இப்பதான் கேட்கணும். இது உள்ள போய் பூந்து நுடுத்துனா பிடிக்க முடியாது.
அப்ப பதில் கொடுக்கல, இப்ப பதில் கொடுக்கறது. ஏன்னா இப்ப நான் என்னை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கறத அந்த பாம்பு பொத்துக்குள்ளேருந்து தலையை வெளியில போடுறது, அது உள்ள போய் பூந்துன்னு கொடுத்தனா அது வெளியில கொண்டு வருது கஷ்டம். நம்மளை யாராவது இன்சல்ட் பண்றத, நம்மளை யாராவது திட்டுறத, நம்மளை யாராவது ஸ்துதி பண்றது, அப்பெல்லாம் இந்த அகந்தை இப்படி ஆடும் உள்ள பார்க்கலாம். அது கண்ணுல ஆடும், மூஞ்சியில் அப்படி விரியும் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்பதான் பிடிக்க முடியும். அப்பதான் அந்த அகம் விருத்தி, ஐ தாட், that pulsation throbbing, you can catch hold of it. உள்ள நான் என்ன சொல்றோம், என்னை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கான் அப்படின்னு தோன்றத இந்த நானை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிறது. இந்த பக்கம் நழுவ விடாம உள்ளால கவனிச்சு அது எப்படி உதிக்கிறது, எங்க உதிக்கிறது, அதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு இந்த நான் 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 உள்ளத்துல அப்படியே கிரகிச்சுன்றதானா அது பார்த்தோம்னா அது மைண்டா அப்படின்னு பார்த்தா அது ஒரு த்ரெட் மாதிரி. இட் கனெக்ட்ஸ் யூ டு த பியாண்ட். அது மெதுவா அது என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்க அது எங்கேருந்து உதிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஹிருதயத்துக்குள்ள போய் மறையும். அது எங்க மறையிறதோ அந்த இடத்த நாம ஹிருதயம்னு கூப்பிடுறோம். கயர்ல லைட் அடிச்சு பார்த்தா பாம்பு இல்ல, கயிறு தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த நானை லைட் அடிச்சு பார்க்கிறோம், நாம உள்ள கவனிச்சு பார்க்கிறோம். பார்க்கிற போது அந்த இடத்துல இந்த நான்கிற அகம் விருத்தி இருக்கே அது தன் மூலத்துல, ஆனா ஜஸ்ட் பிஃபோர் இட் இங்கும் இல்லை அங்கும் இல்லைன்னு ஒரு ஸ்டேட். இந்த அகம் விருத்தி இருக்கே அது இட் இஸ் நைதர் ஈகோ நார் த செல்ஃப், இட் இஸ் த கனெக்டிங் இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸ். அந்த ஸ்டேட்டில் நாம் அதை சித் சக்தின்னு கூப்பிடுறோம், ஞான சக்தின்னு கூப்பிடுறோம். அந்த இடத்துல தான் நமக்கு தெரியறது. இந்த அலை கடல்ல போய் அப்படியே பதுங்குற போது தூரக்கேந்து பார்த்தா அலை தெரியறது, பக்கத்தில் பொறுத்து அந்த அலையை ஃபாலோ பண்ண அலையை போய் அந்த அனந்தமா இருக்கிற கடலை காட்டுற மாதிரி இந்த நான்கிற விருத்தி போய் அப்படி போய் ஒடுங்கிறத, ஒடுங்கும் இடத்துல அது ஓயக்கூடின இடத்துல ஒரு ஓளம் இல்லாத ஒரு அனந்தமா எல்லை இல்லாத ஒரு ஸ்திதி, ஒரு வஸ்துவை நாம நமக்குள்ள உணர முடியும். எல்லை இல்லாமல் பவுண்ட்லெஸ்ஸா இருக்கிற ஒரு சத் போதம். அதை நாம எப்ப ரெக்கக்னைஸ் பண்றோமோ அந்த ரெக்கக்னைஸ் பண்ணின அந்த மொமெண்ட்ல திருப்பி மனசு கிளம்பிடும். ஏன்னா பழக்கம். திரும்ப திரும்ப இந்த எண்ண அலைகள் உதிக்கும் இடத்தை ஆராய்ந்து அந்த ஒடுங்கி இருத்தல், அந்த சத்துல இருப்புல இருந்து பழக 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 மெதுவா அந்த சாந்தமான அந்த ஸ்வரூப நிலை நமக்கு சகஜமா உள்ள சித்தமாகும் வரை இந்த மகாமந்திரத்தை விட்டுவிடப்படாது. உள்ளிருந்து ஏற்படக்கூடிய இந்த துவனி இருக்கே அதுதான் நமக்கு குழு. யா திரியங் நர தேவதாபிர் அகம் அகம் இது அந்த ஸ்புடா கிரஹ்யதே. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலையும் பகவத் பாதால் சொல்றா, பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாஸ்வபி வியாவிருத்தாசு அனுவர்த்தமானம் அகம் அகமிதி அந்தஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம். தட்சிணாமூர்த்தி என்ன பண்றார்? ஹிருதயத்துக்குள்ள அகம் அகம் இதி அந்தஸ்புரந்தம். அந்த ஸ்பூர்த்தியை விடாம ஆராய்ந்துட்டே இருக்கிறது தான் தியானம், ஆத்ம விசாரம். அதை கவனிக்க கவனிக்க நமக்கு தெரியும் அதோட பிரசன்ஸ்ல, அதோட சந்நிதியில மைண்ட் சென்சஸ் எல்லாம் வேலை பண்றது. எஸ்ய சந்நிதி மாத்திரேன தேகேந்திரிய மனோதியா விஷயேஷு ஸ்வகீயேஷு வர்த்தந்தே பிரேரிதா இவ. சாநித்திய மாத்திரத்துல வேலை பண்றது. அதை யாரு ஆராய்ந்து உணர்ந்து அதுவே நான் அப்படின்னு உணர்ந்திருக்கானோ அவன் சண்டாளனா இருக்கட்டும் பிராமணனா இருக்கட்டும்
குருஹு இதி ஏஷா மனிஷா மமா. அவன் அந்தணனோ பஞ்சமனோ அவன் குரு. அப்படி யாதிர்யங்நர தேவதாபிரஹமித்யந்தஸ்புடா கிருஹ்யதே யத்பாசா ஹிருதயாக்ஷ தேஹ விஷயாஹ பாந்தி ஸ்வதோ சேதனாஹ தாம் பாஸ்யைஹி பிஹிதார்க்க மண்டல நிபாம் ஸ்பூர்த்திம் சதா பாவயன் யோகி நிர்வృతமானசோ ஹி குருரித்யேஷா மனிஷா மம. அந்த ஸ்பூர்த்தியை திரும்ப 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 பாவனை பண்ண நிர்வృతமானசா. உள்ள நிர்வൃத்தி அப்படின்னா இந்த மைண்ட் கோஸ் டு ரிப்போஸ், ஆனந்தம், நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட். ஹிருதயத்துக்குள்ளதான் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட். மைண்டு கொடுக்க முடியாது. மனசினால அனுபவிக்கக்கூடிய சுகம் எல்லாமே லிமிட்டெட் தான். நீ என்னதான் சுகம் அனுபவிங்கோ, அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படுற பொருள் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் கிருப்பனா பரிச்சின்னம், லிமிட்டெட். அதனாலதான் நமக்கு லிமிட்டடா இருக்கிற சுகம் எல்லாம் போர் அடிச்சிடும். இந்த போர் அடிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க, இது மனுஷனுக்கு மட்டும் இருக்கிற பிரிவிலேஜ். ஒரு நாய்க்கு போர் அடிக்க மாட்டேங்கிறது, பூனைக்கு போர் அடிக்க மாட்டேங்கிறது இல்லையா? ஏதாவது நாய் போர் அடிச்சு ஒரு சினிமா பார்க்க போறது பார்த்திருக்கீங்களா நீங்க? நமக்கு மட்டும் ஏன் போர் அடிக்கிறது? என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறோம், அதெல்லாம் போர் அடிச்சுடுறது. அது ஒரு மிஸ்டீரியஸ் பவர். இந்த வேதாந்திகள் நேத்தி நேத்திங்கிறாலே, அது உள்ள இருக்கிற ஆத்மாவே நேத்தி பண்றதுதான் போர் அடிக்கிறது. இது இல்லை இல்லை போர், இனஃப் இனஃப் அப்படின்னு தளர்த்த தான் இது போரும். இதுல ஒண்ணும் இல்லை, போர் அடிச்சிருது. மனசுனால அனுபவிக்கிறது எல்லாம் போர் அடிக்கும். போர் அடிக்காத ஒரே ஒரு விஷயம் சுஷுப்தி மாத்திரம். சுகமா தூங்குறது எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கும், போர் அடிக்கல. ஏதாவது போர் அடிச்சா அதுக்கு பரிகாரமே தூக்கம் இல்லையா? தூங்கின மாத்திரம் ஏன் போர் அடிக்க மாட்டேங்கிறது? 10 வருஷமா தூங்குறோம், நம்ம தூங்காம இருக்கோமே. சிவராத்திரி ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், அன்னைக்கு தான் மேக்சிமம் தூக்கம் வருது. சாதாரணமாக 10:30 மணிக்கு தூக்கம்னா சிவராத்திரிக்கு 9 மணிக்கே தூக்கம். என்னெல்லாமோ பண்ணி தூங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பா. ரமண பகவான்கிட்ட ஒருத்தர் சொன்னார், பகவானோட அப்ரோச் சொல்றேன் நான், பகவானை தியானம் பண்ணுறதுக்கு உட்காந்தா தூக்கம் வருது, என்ன பண்றது? நிறைய பேர் பலவித உபாயங்கள் சொல்லியிருக்கா தூங்காம இருக்கிறதுக்கு. ஒரு யோகி சொன்னார், தூங்காம இருக்கணும்னா தலைமுடியில ஒரு கயரை கட்டின்னு மேல கட்டி போடுங்க, தலைமுடி கிள்ளி விட்டுக்கோ அப்படின்னாரு, ஆணி மேல உட்காரு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ இந்த மாதிரி பகவான் ஏதாவது உபாயம் சொல்லி கொடுக்குமோ அப்படின்னு பகவான் ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், தியானம் பண்றத தூக்கம் வருது, என்ன பண்ணணும்? தூங்கு. எப்பவும் முழிச்சுப்பியோ இல்லையோ அப்ப பண்ணு. நீ நினைச்சா கூட கண்டினியூஸா அவனால தூங்க முடியாது. நீ எப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கியோ அப்ப யூஸ் பண்ண போறோம். அந்த நேரத்தில் நீ பண்ண அப்ப பாப்போம். குழந்தையா இருக்கிறது நிறைய தூங்குறோம், வயசான தூங்கணும்னு நினைச்சா தூக்கம் வரமாட்டேங்கிறது. பட் யூ கெட் அடிக்டட் டு ஸ்லீப். நம்ம டயர்டாகிறது தூங்காததுனால இல்லை, தூக்கம் வரல அப்படியே டயர்டாங்க. அதனால ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு சிம்பிள் ஃபேக்ட் என்னதுன்னா, வயசானா தூக்கம் தேவை இல்லை. You don't need sleep to be fresh. தூக்கம் வரலையா பேசாம அங்கதான் சும்மா இருந்தும் பழகு அப்படின்னு வளலார். அதெல்லாம் ராத்திரி நிச்சலமா ஒரு சத்தம் இல்லாம இருக்கிற நைட்ல பேசாம அந்த சைலன்ஸ்ல நினப்பு வந்தா வரட்டும், இருந்து பழகணும். தாட்ஸ் வந்தா வரட்டும். நீங்க ஒன்னும் ஆத்ம விசாரம் பண்ண வேண்டாம், ஜபம் பண்ண வேண்டாம், தியானம் பண்ண வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம். எல்லாரும் தூங்குறத ராத்திரி பேசாம இருந்து பாருங்க.
தூக்கம் வரத்த தூங்கோ, தூக்கம் வரலையா அப்படியே இருந்தா கொஞ்ச நாள் ஆரத்தை தெரியும். யூ வில் ஸ்டம்பிள் அப்பான் எ கிரேட் யோகா. என்ன யோகான்னு சும்மா இருக்கிறதுங்கிற யோகா, பெரிய யோகம் அது. அப்பதான் தெரியும் நமக்கு, நம்ம மெதுவா ஒரு டிஸ்டன்ஸ் வரும் நமக்கும் மைண்டுக்கும். ஒரு ஒரு அமிர்தம் ஊறி வரும். குழந்தைகள்கிட்ட எல்லாம் கூட அப்பப்ப நமக்கு பார்க்கலாம். சில குழந்தைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா விஷாம இருக்கும், ஒரு அழகு இருக்குது. பகவானோட போட்டோஸ், மகர்ஷியோட படங்கள்லாம் பாருங்க, தியானம் எல்லாம் பண்ணலை, அப்படியே இருக்கிறது. சந்திரசேகர பாரதி சுவாமிகளை பற்றி மகாசன்னிதானம் சொல்றார். அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் சொன்னார், என்னோட ஞாபகத்துல அவர் கண்ணை மூடின்னு உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. பெரிய ஜீவன் முக்தன். தூக்கம் வரலையா, இருந்து தன் இருப்புல ஒரு சுகம் இருக்கு. டைம்லெஸ்னஸ் இருக்கு. கர்மாதி சிறிதின்றி சொல் மானத தனுவின் கர்மாதி சிறிதின்றி சும்மா அமர்ந்திருக்க அம்மா அகத்தில் ஆத்ம ஜோதியே நிதானுபூதியே இராது பீதியே இன்ப அம்போதியே ஐயே அதிசுலபம் ஆத்மவித்தை. அது போர் அடிக்கவே அடிக்காது. அது கத்துக்கணும். நம்ம மைண்டை யூஸ் பண்ணியே பிராக்டிஸ் ஆயிடுது நமக்கு. மைண்டினாலேயே மனசினாலேயே எல்லாத்தையும் கிரகிச்சுண்டு பழகி போயிட்டோம். இது மன நிரபேக்ஷ யோகம். A yoga which does not take the support of the mind, ignoring the mind, not associating with the mind. நீ பூர்ணம் அப்படின்னு குரு உபதேசம் பண்றத பூர்ணம் மனசினால இல்லை, சரீரத்தினால இல்லை, அகங்காரத்தினால இல்லை. நீயாக அதிஷ்டானமாக ஸ்வரூபமாக பூர்ணம். அந்த பூர்ண